அன்னைக்கு ரிச்சுவல் பண்ண கேரளா நம்பூதிரி ஒரு வழியா மைதிலி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா அதை போய் பாருங்க. அப்பதான் செகண்ட் பார்ட் உங்களுக்கு புரியும். மைதிலி யாருன்னா ரேகா கூட படிச்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட். ரேகாவோட மைதிலிக்கு படிப்பு கொஞ்சம் கம்மி தான். ஆனா ரேகாவோட மைதிலி ரொம்பவும் ஜாலியான டைப். எங்க போனாலும் ஒன்னா தான் போவாங்க. மைதிலி வீட்டுல ரேகா கம்பேர் பண்ணி எப்பவுமே வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ரேகா பாரு உன்னை விட நல்லா படிக்கிறா, உன் கூட தானே சேர்ந்து தெரியுறா, எப்பவுமே கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. வீட்டுல இருந்தா இதே சொல்லி கஷ்டப்படுத்துறாங்கன்னு மைதிலி ஸ்கூலுக்கு வர்றாங்க. ஆனா ஸ்கூல்லயும் இதே தான் சொல்லி மனசு ரொம்ப கஷ்டப்படுத்த வைக்கிறாங்க. அங்க ஸ்கூல்லயும் டீச்சர் நீ ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்ல, எக்ஸாம் ரிசல்ட்ல ஃபுல்லா ஃபெயிலா தான் வந்திருக்குன்னு ரொம்ப மனசை நோகடிக்கிறாங்க. அன்னைக்கு ரேகாவை தனியா அனுப்பிவிட்டு கிணத்துல போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சது மைதிலி காணாம போயிட்டான்னு தான். மைதிலியோட பேரண்ட்ஸ் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி 1 மாசம் ஆயிடுச்சு. ஆனா மைதிலி உயிரோடவே இல்ல. ரேகா உடம்புல இருந்து சொல்லிதான் மைதிலியோட பேரண்ட்ஸுக்கும் தெரியுது மைதிலி இறந்துட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் இறந்த ஆத்மா தன்னோட உடம்பு இங்கதான் இருக்குன்னு காட்டுது. கிணத்துல இருந்து பாடி எடுக்கும்போது ரொம்ப அழுகிய நிலையில மோசமா தான் இருந்திருக்கு. அந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு ரேகா உடம்புல இருந்து மைதிலியை விளக்கணும்னு பெரிய ரிச்சுவல் பண்றாங்க. ஒரு வழியா ரேகா உடம்புல இருந்து மைதிலியை பிரிச்சு எடுத்துட்டு அந்த கிணத்து பக்கத்துல ஒரு மரம் இருக்கு, அங்கேயே மைதிலியோட ஆத்மாவை ஆணியால அடிச்சிடுறாங்க. 1 மாசம் பாடி அந்த கிணறுலயே இருந்ததால அந்த கிணறை இழுத்து மூடிடுறாங்க. இன்னைக்கும் அந்த கிணத்து பக்கத்துல போனா மைதிலி அழுகுரல் கேக்குதுன்னு சொல்றாங்க. இதே மாதிரி உண்மை பயங்கர சம்பவங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. பாய்.